வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 7வது எபிசோட். ஏன்னா நம்ம ஏற்கனவே 6 வரைக்கும் பார்த்துட்டோம். இன்னைக்கு 7வது எபிசோட் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஓரளவுக்கு தொண்டை கொஞ்சம் பரவாயில்லைங்க. உங்களுடைய அனைவரோட அன்பு, உங்களுடைய அந்த அக்கறை, அது அனைத்திற்கும் நன்றி. வாங்க வீடியோக்கள் போகலாம். கடம்பா இடும்பா முருகா, கதிர்வேல் குமாரா மருகா, துடிவேல் அரசர் கரசே, வடிவேல் அருள்வாய் மலர்வாய். என்னோட மூதாதையர்கள்லாம் கும்பிட்ட ஒரு கடவுள், அந்த கடவுள் இந்த இடத்துல தான் பிறந்திருக்காருன்னு விஷயம் தெரிய வந்துச்சுன்னா உலகமே அங்க திரண்டு வரும் பாக்குறதுக்கு. எங்களோட தெய்வம் பிறந்த ஒரு இடம் சொல்லிட்டு நீங்க சொல்ற விஷயம் படி பாத்தீங்கன்னா முருகர் பிறந்தது தமிழ்நாடு. உலகம் முழுக்க இருக்க பல பேர் இங்க தானே வரணும். இந்த வீடியோல அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது இப்போ ஒருத்தர் இங்க வாழ்ந்திருக்காரு, இவர் தான் நம்ம முன்னோர்கள், உலகம் முழுக்க இவர் தான் போட்டிருக்காங்க, இவர் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, நிறைய பேரோட ஆர்ஜினே இவர் வழியில தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க. உலகத்துக்கு முன்னோடி, சூப்பர் ஸ்டார், உலகம் சுற்றும் வாலிபன், இப்படிலாம் ஏகப்பட்ட பட்டங்கள் இருக்க ஒரு நபர் எங்க பிறந்தாரோ அங்கதானே வந்து மக்கள்லாம் குமிவாங்க. இப்போ ஒரு கோயில் இருக்கு, திருப்பதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் திருப்பதிக்கு தான் போறாங்க. அதே மாதிரி பெருமாள் கோயில் எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஆனா திருப்பதி தான் ஒரு யூனிக்ன்றனால திருப்பதிக்கே எல்லாருமே கொட்டுறாங்க, காசு போடுறாங்க, அதே மக்கள் எல்லாம் போறாங்க நிறைய பேர். ஸோ அது மாதிரி திருப்பதிக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குன்னா, முருகன் மதுரையில தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்காரு அப்படின்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே தமிழ்நாட்டை நோக்கி தானே வரணும். ஏன் அவங்க அதை பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிற நல்ல கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் ஒன்று இருக்கும், அதை அவர் சொல்லியிருப்பாரு. அது என்ன பதில் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்ல. பதில் என்ன அப்படின்னா, ஒருத்தன் அட்ரஸை தொலைச்சிட்டான் அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, யூனிவர்ஸ்க்கான கீ ஏன் உங்களுக்கு தெரியல, நம்ம முன்னோர்களை பற்றி நம்மளுக்கு ஏன் தெரியல, நம்ம ஏன் அது மறந்தோம் அப்படின்றதுக்கும் இது அர்த்தம் இருக்கு. இப்போ இவர் சொல்றது முருகனுக்காக, ஆனால் நான் சொல்றது உங்களுக்காக. நோட் பண்ணிக்கோங்க. விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தன் அட்ரஸை தொலைச்சிட்டான். ஒரு ஊர்ல இருந்து வெளிநாட்டில் போய் தங்கி வாழ்றீங்க. நான் ஒரு பங்காளி கதை ஒன்று சொல்லியிருப்பேன். அவருக்கு அந்த குலதெய்வத்தோட அந்த பங்காளி கதை அட்டு போச்சுன்னு சொல்லி ஒரு கதை சொல்லியிருப்பேன். தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு உறவு இருக்குங்க. அந்த உறவு வந்து இங்கேருந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்த்து வளர்ந்து ரொம்ப ஒரு 4-5 ஜென்ரேஷன் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய ஆர்ஜின் ஒன்று இருக்கும். அதாவது தமிழ்நாட்டில் மதுரையிலேருந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போய் ஒரு 4-5 தலைமுறை அங்கேயே வாழ்ந்து அங்கேயே செட்டில் ஆகி பெரிய கோடீஸ்வரலாக மாறிட்டாங்கன்னா பிறந்த மண்ணை மறந்துடுவாங்க. ஏன்னா காசு பார்த்துருவாங்கல்ல, என்ஜாய் பண்ணிடுவாங்க, அதில் மறந்துடுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு ஏதோ ஒரு சிக்கல் வந்துக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். இது நம்ம இடம் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துகிட்டே இருக்கும். அப்போ அவங்க தேடல ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பிக்கிறவங்க தான் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி தேடி வரும்போது மதுரைக்கு அப்படி எப்படி பிடிச்சு வந்துடுறாங்க. மதுரையில எந்த இடத்துல அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா 6-7 தலைமுறை போயிடுச்சு. ஸோ ஒரு தலைமுறையில ஒரு இடத்துல இருக்கிறதே இங்கே சிக்கலா இருக்கு. இதுல 6-7 தலைமுறை இருப்பான் எல்லாம் தெரியாது, எந்த ஊரும் தெரியாது. பட் அந்த லேண்ட்மார்க் தெரியும். ஒரு மதுரைன்னு ஒரு சிட்டிக்குள்ள தான்ப்பா இருக்காங்க, ஆனா எந்த இடம் தெரியாது. இதுதான் பிரச்சனை. ஸோ தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க இருக்க மக்கள்லாம் தேடி ஆராய்ச்சின்னு தேடுறதுக்கு காரணம் என்னன்னா, ஆரிஜினை தேடி அலைகிறாங்க. ஆனால் யூனிக்காக இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் விஷயம் தெரியும், தமிழ்கிட்ட தான்டா பதில் இருக்குன்னு. அதனாலதான் உலகம் முழுக்க சுற்றி தமிழனையே வட்டம் அடிக்கிறாங்க, தமிழை சுற்றியே வட்டம் அடிக்கிறாங்க. தமிழனை புரிஞ்சுக்கிட்டான்னா வரலாறு அனைத்தும் தெரிஞ்சிடும். அவனோட டிஎன்ஏ மட்டும் டீகோட் பண்ண கற்றுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் எல்லாத்தையும் கற்றுக்கிடுவான். அந்த ஒரு விஷயம் முடியல அவனால, அது நம்மளால மட்டும்தான் முடியும். அட்ரஸ் தொலைச்சவனுக்கு அவனோட வீடு எங்க இருந்தாலும் தெரியாது, கண்ணு முன்னாடி இருந்தாலும் தெரியாது. இதுதான் அவங்க சொல்ல வராங்க. முருகனுடைய ஆர்ஜினோட இருக்க உலகத்துல இருக்க எல்லா மக்களும் மறந்துட்டாங்க. இது முருகன் சொல்ல இடத்துல முருகனை தூக்கிட்டு கந்தன் போட்டுக்கோங்க. மற்ற எல்லா ஹிஸ்டரியும் உங்களுக்கு புரியும். நான் சொல்ற அந்த மக்கள் சொல்ற தேடி அலைகிற மக்கள் யாருன்னு உங்களுக்கு அப்பதான் புரியும். நம்மளோட உண்மையான முருகன் மறைக்கப்பட்டுருச்சு அப்போவே. இப்ப இல்ல, அப்போவே. இப்பனாச்சும் முருகன் கோயில் இருக்கு, கந்தனுக்கு உலகம் முழுக்க நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய கோயில்கள்லாம் இருக்கு. முருகுக்கு ஒரு கோயில் கூட இல்லை, சிவந்தவனுக்குன்னு ஒரு கோயில் கூட கிடையாது. உங்க முன்னோர்களுக்கு மட்டும்தான் கோயில் இருக்கும், அதாவது குலதெய்வங்கள் மட்டும்தான் இருக்கும். அதையும் பல வேலைகள் பண்ணி சிதைச்சிருக்காங்க, வேற ஒரு கதையெல்லாம் கொடுத்து சிதைச்சு விட்டுருக்காங்க. குலதெய்வத்தை ரொம்ப நெருங்க முடியாது அவங்களால, அதனால அதை விட்டு வச்சிருக்காங்க. நம்மளை வச்சே வேணா அழிக்க முடியுமே தவிர அவங்க உள்ள இறங்கி அழிக்க முடியாது. இதுதான் ரொம்ப மெயின் மேட்ரு. குலதெய்வத்தை அவங்க நேரடியாக அழிக்க முடியாது. வந்தாங்கன்னா ஜோலி முடிஞ்சு. ஏன்னா அது ரொம்ப உக்கரமான தெய்வங்கள். ஸோ அதை அவ்வளோ ஈஸியாக அழிக்க முடியாது. ஆனால் நம்மளை வச்சு அதை மறக்க வச்சு கதையை மாற்றி வச்சு வேற வேலை பண்ணலாம். அது எங்க பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரியுதா? டிசிபி ஒரு குரூப், அவங்க ஆதி குலதெய்வம் இருந்துச்சான், அவங்கள மண்டைய கேள்வி என்ன ஆக்கிட்டாங்க, குடும்பத்தையும் சேர்த்து கும்பிட வச்சுட்டாங்க, கோயிலையும் மாத்திட்டாங்களா. இதுதான் வரலாறு. இப்படிதான் சிதைக்கப்படும். உங்களுடைய அடுத்து கடைசி ஒருத்தனுக்கு கடைசி ஒரு விஷயம் இருக்கும் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு, ஒரு கடைசி சான்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்ல, அந்த மாதிரி நமக்கு ஒரு கடைசி சான்ஸ் முன்னோர்கள் தான். அந்த முன்னோர்களையும் கடைசி காயடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்குதான் ஒரு 10 வருஷம் வேலை பார்த்து பல ரகசியங்களை சொல்றேன், பல விஷயங்களை சொல்றேன், உங்களுக்கு வந்து ஞானத்தை தரேன், நான் தான் அடுத்த கல்கி அவதாரம்னு உட்காந்துருக்காப்ல. இல்ல
பரம சத்குரு சன்மாச பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு பாரிசாலன் சொல்லியிருந்தாருல, அந்த மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருல்ல. இதுக்கான காரணம் அது மாதிரி வரலாறை தொலைத்து விட்டால் நாம வந்து தேடி பிடிக்க முடியாது. இப்ப நம்மளுடைய நோக்கம், டிஸ்கஷனுடைய நோக்கமே என்னன்னா இந்த தொலைந்த வரலாறை மீட்டெடுப்பதுதான். நம்ம கிட்ட ஒரு கமெண்ட் நான் பார்த்தேன். நான் ஆக்சுவலா எல்லா கமெண்ட்டையும் படிப்பேன். ஏதோ ஒரு சில கமெண்ட் நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். காரணம் என்னன்னா, ஏற்கனவே ஒரு கமெண்ட்லயோ இல்ல வீடியோலயோ அதுக்கு ஆன்சர் இருக்கும். அந்த மாதிரி கமெண்ட்ஸ் நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். மைண்ட் வச்சுக்கோங்க. இங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் கேள்வி கேட்டார், இதுதான் டிசிபி பாண்டியன்னு சொல்றாப்புல, அதே மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ நான் பண்ண வீடியோ என்னன்னே உங்களுக்கு புரியல, அப்படிதானே? இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது கடைசி ரிவல் பண்றதுக்காக தான் ஒரு கோர்வையில போயிட்டு இருக்கேன். ஒருத்தன் இப்படிதான் உங்களை ஏமாத்தினா அப்படின்னு சொன்னா, அதே வழியில வந்து இதான் பண்ணிட்டு இருக்கான்னு உங்களுக்கு சொல்லணும். நான் வேற வழியில வந்து வேற ஒரு விஷயத்துல உண்மையை நேரடியாக உடச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படிப்பா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி எப்படிப்பான்னு கேட்கக்கூடாதுன்றக்காக தான் அவன் எப்படி பண்ணானோ அதே இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். முழு பொறுமையா கேளுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ற போது அந்த ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை நான் ஏன் சொல்றேன்னா, என்னை ஒய்யாம சொல்லுவாங்க அம்மா. ஏன் தெரியுமா சொல்லுவோம்? நான் ஒரு விஷயம் வச்சிருக்கேன் செய்யணும்னு நினைச்சுக்கோங்களேன், உடனே பறப்பேன். இப்பயே நடக்கணும்னு பறப்பேன். இது எனக்கு தெரியும். நான் பண்ணனால உங்களுக்கு சொல்றேன். நீங்களும் அதே தான் பண்றீங்க. பொறுமையா இருங்க. இன்னும் 19 இப்போ 7வது சீசன் 7வது எபிசோடு தானே வந்திருக்கோம். இன்னும் 19 எபிசோட் இருக்கு. பொறுமையா வெயிட் பண்ணுங்க. 19வது முடியும் பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச இந்த சீரிஸ் முடிக்கும் போது உங்களுக்கு நிறைய விஷயம் ரிவீல் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க தேடுறீங்க தனிப்பட்ட முறையில, அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இங்கே நான் மனக்கட்டுக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு நியாயமான கேள்வி இல்ல சரியான இந்த சந்தேகம், ரொம்ப முக்கியமான சந்தேகம், இந்த கமெண்ட் ரொம்ப முக்கியமான கமெண்ட் அப்படின்னா கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. அது நான் பதில் தரேன். ரோமுக்கு போயிருக்கிறாரு. இருக்கிற கிறிஸ்துவாலயம் இருக்கு இல்லையா, ஜெருசலம் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடியே முருகனுக்கு உண்டான ஒரு சில அடையாளங்கள்லாம் நிறைய இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நேத்து உக்ரைன் பார்த்தோம், கந்தகார் பார்த்தோம். இன்னைக்கு என்ன தெரியுமா? ஜெருசலம்ல பின்னாடி இருக்குல்ல, அந்த ஜெருசலம் சர்ச் இருக்குல்ல, அந்த அவங்களோட கிறிஸ்துவ ஆலயம் இருக்குல்ல, பக்கத்துலதான் 3வது தேர்ட் டெம்பிள் இருக்குன்னு தெரியும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி வரும். புரிஞ்சுக்கோங்க. இதான் மேட்ரு. புரிஞ்சுக்கோங்க. ஒன்னு சில நான் ரகசியமாவே சொல்றேன், அதை நீங்க தான் பிடிச்சுக்கணும். ஜெருசலத்துக்கு பின்னாடி இருக்க அந்த சர்ச் இருக்குல்ல, ஜெருசலத்துல, அந்த ஜெருசலம் சர்ச்சுக்கு பின்னாடி முருகனுக்கு ஒரு எவிடன்ஸான கோயில் மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. அவரோட அடையாளங்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இது உங்களுக்கு எங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நேரத்துக்கு ஸ்பார்க் ஆயிருக்கணும். ஜெருசலத்துலயும் சண்டை நடக்குது. அந்த தேர்ட் டெம்பிள் கட்டுறதுக்காக அந்த முகலாயர்களும், அதாவது முஸ்லீம்களும், ஜூஸ் இருக்காங்கல்ல, யூதர்களும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த கோயில் எங்க கோயில் தான், உங்க கோயில் உங்க கோயில் தான். இப்போ நான் என்ன சொன்னேன் போன வீடியோல, ஆதியில ஒரு விஷயம் நடந்துச்சு, அதுக்காக ஒரு விஷயம் சண்டை போட்டாங்க. மண்டையில கிரீடத்தை மாட்டிட்டு சண்டை போட்டாங்க. இப்போ கிரீடம் இல்லை, எல்லாரும் PM அப்படின்ற ஒரு பிரதமர் மந்திரி அப்படின்ற ஒரு பேர் மட்டும் வச்சிருக்காங்க. ஆனா அந்த பிரதம மந்திரியும் சும்மா. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதான் விஷயம். இப்படிதான் நடந்துட்டு இருக்குது. ஜெருசலம் பஞ்சாயத்து என்னைக்கு பீக்குக்கு போதோ அப்போ 3ஆம் வகுப்பு வந்துருச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்க கூறிய மூட்டைங்கிட்ட 100 பதிக்கணும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மார்க் ஜக்கர்பர்க் இருக்காருல்ல, ஃபேஸ்புக்கோட நிறுவனர், அந்த ஃபேஸ்புக் நிறுவனர் அவருடைய பல கோடி ரூபா போட்டு வீட்டுக்கு அடியில அண்டர் கிரவுண்ட்ல மிகப்பெரிய டனல் கட்டி அதுல மிகப்பெரிய ஒரு வீடே கட்டிட்டு இருக்காப்புல. காரணம் என்ன? அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ் மாதிரி மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு பண்ணிட்டு இருக்காரு? அதே மாதிரி அங்க இருக்க அந்த பைப்புகள் இருக்கும், தண்ணி வர வாட்டர் பைப்பு, ஏர் பைப்பு, இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எதுல போட்டிருக்காருன்னா பித்தளையில போட்டிருக்காரு. பித்தளை இந்த ரேடியேஷன் இருக்குல்ல, ரேடியேஷனை தவிர்க்கும். ரேடியேஷனை தவிர்க்கிற பைப்பு எதுக்கு பித்தளை பாத்திரம் அவர் போட்டிருக்காரு? எதிர்காலத்தில் அவர் ஏதோ ஒரு நடக்கும் தெரிஞ்சிருக்கோ. சுஜாதா அவர் புக்கை படிச்சிட்டாரோ. கிறிஸ்தவத்தில் சொல்லக்கூடிய சாலமனும் முருகனும் ஒண்ணு. இதுக்கு நிறைய அடையாளங்கள் இருக்கு. இது நான் வந்து ஒரு நிறைய இதுக்கு இந்த யூடியூப்ல தான் இப்ப போட்டுட்டு இருக்காங்க. அது கன்ஃபார்ம் ஆகும். கிறிஸ்டின்ஸ் சொல்லக்கூடிய அந்த சாலமனும் நம்முடைய முருகனும் ஒன்று. சாலம குப்பம்ன்றது சென்னையில் இருக்கு, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய படங்களோட சாலம குப்பம்ல வரும். சாலமன் அப்படின்ற கேரக்டரும் அப்படிதான் சொல்றாங்க. இது யூடியூப்ல நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த யூடியூப்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்ற வார்த்தையில நீங்க கேள்விக்குறி வைக்கணும். யாரை சொல்றாரு அப்படின்னா, நான் கட்டுப்பிடித்தேன் அல்லவா, அவரை தான் சொல்றாரு, வேற யாருமே சொல்லல. இது எல்லாம் இன்டர் கனெக்டுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா? இவருக்கும் அவருக்கும் எந்த தொடர்பு இருக்காது. ஒரு சினிமா பிரபலம். அவருமே கம்யூனிகேட்டே பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த தகவலை கொண்டுட்டு அந்த தகவல், ஒரு பச்சை இருக்கும், இந்த தகவலை கொண்டு போய் பறந்து போய் அங்க கொடுக்கும், அந்த தகவலை பறந்து போய் இங்க கொடுக்கும். இந்த 2 பேருக்கு மீடியேட்டர் வேலை, நாரதர் வேலை பார்ப்பாங்களே தவிர விஷயம் அவங்க 2 பேருக்குமே தெரியாது. இங்க ஒரு விஷயம் என்னன்னா, கோமாளி தான். அந்த கோமாளிலாம் நினைச்சுட்டு இருப்பான் தெரியுமா? நம்ம விஞ்ஞானி, நம்ம 40 வருஷம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம், நம்ம வந்து பெங்களூர்ல மிகப்பெரிய சயின்டிஸ்டா இருந்திருக்கோம், இஸ்ரேல்லாம் வேலை பார்த்திருக்கோம், அதான் இஸ்ரோல வேலை பார்த்திருக்கோம், இஸ்ரோலாம் வேலை பார்த்திருக்கோம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பெரிய ஞானிகள், நான் தான் அடுத்த கல்கி அவதாரம், நான் தான் உங்களுக்கு காக்க வந்த பரமபிதா அப்படிலாம் சொல்லுவாங்க. இங்க விஷயம் என்னன்னா, அவன் கோமாளி. அவனை வச்சு வேலை பார்க்குறாங்க பாருங்க. அவங்க அப்படி ஏற்றி விடுறது, நீங்க தான் தலைவா, நீங்க எப்படிப்பட்ட ஆளு. நமக்கே கமெண்ட், ஒரு சில கமெண்ட் வரும். ஒரு சிலவங்க ஆத்மாத்மா அவங்களோட புரிதலை வச்சு சொல்லுவாங்க. அது எனக்கு தெரியும், அது கனெக்ட் ஆகும். ஒரு சில கமெண்ட் வேணும்னே பண்ணுவாங்க. எப்படி தான் பண்ணுவாங்க? தம்பி நீலாம் ஒரு அதை தெரிஞ்சிடும் நமக்கு. தம்பி வாயா,
என்கிட்ட இந்த வேலை நடக்காது. நீ என்னதான் புகழ்ந்துக்கோ, நான் ஒரு ஜீரோவா இருக்க வரைக்கும் தான் நம்ம ஒன்னாகிறதுக்காக போட்டி போடுவோம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒன்னா நம்பருக்கு வந்துட்டேன், நான் சூப்பர் ஸ்டார் படத்துக்கு போட்டி போட்டுட்டே இருக்காங்க. இல்லை, அந்த மாதிரி போட்டி போட்டு தான் இருக்கணுமே தவிர நம்ம தான் சூப்பர் ஸ்டார் நம்பிடவே கூடாது. அப்படி நம்பிட்டீங்க, உங்க மூளையில அறிவும் வளராது, எதுவும் வளராது. நீங்க கடைசி வரைக்கும் அந்த இதை சொல்றாங்க, சட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, மதுரை சாங்கில் அவர் சொல்லுவாங்க சட்டிடாவேன்னு சொல்லுவாங்க, சட்டி சாம்பார்னு வாங்கி. காரணம் என்ன, கடைசி வரைக்கும் சட்டி ஒண்ணுமே புரியாது, முட்டாப்பெல்லாம் சுத்திட்டு இருப்பான், அவனா சட்டின்னு வாங்கி. ஸோ புரியுன்னு நினைக்கிறேன். முருகன் போய் என்ன பண்றாருன்னா, அந்த ஊர்ல காங்கோவில் இருக்கிற காளைகள் இருக்குல்ல, ரொம்ப சிறப்பான காளைகள். இது இருந்தா நம்ம ஊருக்கு எப்படி இருக்கும்னா, அந்த காங்கேயங்களை வந்து பல ஆயிரக்கணக்கான காளைகளை ஆள வச்சு தரைமார்க்கமா கொண்டு வந்தது. அதுதான் இங்க காங்கேய காளைகள். காங்கோ ஆப்பிரிக்கா இருக்குல்ல, ஆப்பிரிக்கா காட்டுப்புலி, உங்களுக்கு புரியுதா விஷயம்? காங்கோவில் இருக்கக்கூடிய காங்கோவில் ஒரு காளை இருக்கு. ஆப்பிரிக்கால பார்த்துருப்பீங்களா, காளையெல்லாம் பயங்கரமா இருக்கும், மாடு மாதிரி இருக்கும். அது மாடு தான் ஆடு அப்படின்னு சொல்றீங்களா? சரி, வெயிட் விடுங்க. ஸோ உண்மையான மாடா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், இந்த காட்டு மாதிரி இருக்கும். அந்த காங்கேயன் காளை இருக்குல்ல, அது காங்கோல இருந்து கொண்டு வந்தது. தரை மார்க்கமா ஆயிரக்கணக்கான மாடுகளை கொண்டு வந்திருக்காப்புல. விவசாயத்தை கொண்டு வந்தது, விவசாயத்தை உருவாக்குனது, உற்பத்தி பண்ணது, அதுக்கான விஷயம் ஒன்று தேவை, பிரீடு தேவையில்லை. விவசாயம் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு மாடு ரொம்ப முக்கியம். மாடு வேணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல பிரீடு வேணும். இப்போ காலங்கண்டு, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க, அவன் காலங்கண்டுலாம் அந்த மேட்டிங் விடுவான், அது கூட நாங்கள் போயிருக்கோம். ஸோ அந்த காலங்கண்ட மேட்டிங் விடுறதுக்கு ஒரு தரமான பிரீடை கொண்டு வந்து மேட்டிங் விடுவாங்க, பசு மேலே மேட்டிங் விடுவாங்க. இப்போ எல்லாமே ஊசியா மாறி போச்சு, நான் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல ஊசியா மாறி போச்சு. ஆனால் இந்த மேட்டிங்னு ஒன்று நடத்துவாங்க, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, செனை போடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த செனை போடுற விஷயம் வந்து காங்கோல இருந்து காங்கேயன் காளையை கொண்டு வந்திருக்காப்ல, நல்லா முரட்டு காளையா கொண்டு வந்திருக்காப்ல. இவர் அப்பவே ஹைபிரிட் பண்ணியிருக்காரு. அங்கேருந்து இது ஆப்பிரிக்கால இருந்து கொண்டு வந்து இங்க இருக்க மாடுகளை சனியாக்கி விட்டுருக்காப்ல. ஐயோ, ஐ மீன் மாடை வச்சு சனியாக்கி விட்டுருக்கு. ஒருமடா. சரி, ஓகே. கொண்டு வந்து இந்த மாதிரி விவசாயத்துக்கு வேலை பார்த்துருக்காப்புல. இந்த மாதிரி விவசாயத்தை பெருக்கிருக்காரு, தான் தலையில தூக்கி சுமந்திருக்காரு விவசாயத்தை. ஸோ விவசாயத்தை சுமக்கிறதுக்கு காரணம், விவசாயத்தை கொண்டு வந்தது காரணம் மக்களுக்காகவா? கிடையாது, வணிகத்துக்காக. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ வரைக்கும் யோசிச்சு பாருங்க, விவசாயிகள்லாம் எப்படி ஏமாத்தி வச்சிருக்காங்க. விவசாயம் பண்ணுங்க, வணிகம் பண்ணணும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உண்மையா ஆத்மாத்மா பரம்பரை விவசாயம் பண்றவங்க ஒரு சிலவங்க வெல்த்தா இருப்பாங்க, ஒரு சிலவங்க கீழே டம்மையா இருப்பாங்க. காரணம் என்னன்னா, விஷயம் தெரிஞ்சவன் வெல்த்தா இருப்பான், விஷயம் தெரியாதவன் கடைசி வரைக்கும் அந்த புரோக்கர் இருக்கான் பாருங்க, அந்த புரோக்கர்ட்ட மாட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் அந்த விவசாயம் பண்ண பொருளை கொண்டு போய் புரோக்கர்ட்ட கொடுப்பான். புரோக்கர் அதை அதிக சந்தையில வித்துட்டு இவனுக்கு கொஞ்சோண்டு காசை கொடுத்து பத்தி விட்டுருவான். இவ்வளவுதான் கடைசி. இதனாலதான் ஒரு சில கூட்டங்கள், உண்மையான விவசாயத்தை நம்புற ஆட்கள்லாம் விவசாயத்தை விட்டு வெளியே போறாங்க. வெறும் காத்தை வச்சு கோடி கோடியா ஊழல் பண்ற ஊர் யாரு? 2G என்னையா அலைக்கற்று வெறும் காத்த மட்டுமே வித்து கோடி கோடியா ஊழல் பண்ற ஊரியாது. செல்போன் ஆடம்பரம், தண்ணி அத்தியாவசியம். புரியுதா? ரோம் நாட்டுல இருந்து ரோம ரிஷின்னு ஒரு ஆளை கொண்டு வந்தாரு. 18 ரிஷியில ஒருத்தர் பேர் ரோமர். ரோம் நாட்டுல இருந்து அவர் கொண்டு வந்தாரு. ஏன்னா அவர் இந்த தாது, இந்த விஷயங்கள்லாம் நிறைய ஆராய்ச்சி எல்லாம் உள்ள ஒரு சயின்டிஸ்ட், அதனால அங்கிருந்து கொண்டு வந்திருக்காரு. உலகம் சுற்றும் வாலிபனா இருந்த டைமிங்ல ரோம் நாட்டுக்கு போயிருக்காரு. ரோம் ரொம்ப முக்கியம், கத்தோலிக் சர்ச் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோம் நாட்டுக்கு போய் அங்க இருக்க ரோமர் ரிஷின்னு ஒருத்தர் இருக்காரு. இங்க இருக்காங்க, எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்சது, நான் அதெல்லாம் படிச்சதில்ல. பட் இவர் சொல்றதை வச்சு பார்த்தா இருக்கு, அந்த கேள்விப்பட்ட ஞாபகம் இருக்கு. ஆனா அதை பத்தி நான் ரிசர்ச் பண்ணதில்ல, ரிசர்ச் பண்ணது படிச்சது இல்லை. ஸோ அந்த ரோமர் ரிஷி அப்படின்றவர் வந்து இங்க கொண்டு வந்திருக்காரு. அங்க இருந்து அவர் தூக்கிட்டு வந்திருக்காரு. தூக்குடா அவன் கடையெல்லாம் தூக்கிட்டு இங்க மதுரையில போடுறாங்க தூக்கிட்டு வந்துட்டாப்ல. காரணம் என்ன அப்படின்னா, ரோமரிசின்ற வந்து தாது பொருட்கள் இருக்குல்ல, தாது பொருட்கள்லாம் வச்சு பயன்படுத்தக்கூடிய அந்த ஞானம் அவர்கிட்ட இருந்திருக்கு. ஸோ அதை கத்துக்கிட்டு கொண்டு வரல, அவரையே தூக்கிட்டு வந்திருக்காரு. இங்க உட்காந்து நல்லா கத்துக்கிட்டு இருக்க முடியாது, அது கத்துக்க எவ்வளவு நாள் ஆகும்? லோக்கி சீரீஸ்ல கேட்பான், இந்த டைம் டைலேஷன், இந்த டைம் இது நடக்கிறதெல்லாம் எப்படி நான் கத்துக்கிறது அப்படின்னா, அதுக்கு ஒரு 100-150 வருஷம் ஆகுன்னு சொன்னோடனே போய் இந்த லூப்ல அவன் மாட்டிருக்கான்ல, ஸோ அவனுக்கு சாவு கிடையாது. அதனால இந்த 100-150 வருஷம் போய் கத்துக்கிட்டு வருவான். கத்துக்கிட்டு திருப்பி டைம் லூப் பயன்படுத்தி அதே இடத்துக்கு திருப்பி வருவான். அந்த புக்கை படிச்சு அதை பயங்கரமா தேர்ச்சி பெற்று வருவான். அந்த மாதிரி மிஷின் அவர்கிட்ட இல்லை, இந்த வாட்ச் இல்லை. அதனால மாட்டிக்கிட்டாப்புல. என்ன சொல்றாரு, என்கிட்ட வாட்ச் எல்லாம் கிடையாது, நான் வந்து ஒரு வழிபோக்கேன் தான், எல்லாத்தையும் கத்துக்கிட்டு போய் எங்க ஊர்ல கொடுக்கணும், இதான் என்னோட ப்ராஜெக்ட். ஸோ நீ வா, உனக்கு கடையோட தூக்கிட்டு போறேன்னுட்டு அவருக்கு ஒரு சன்மானத்தை கொடுத்து தூக்கிட்டு விட்டாங்க. இப்படி வந்து இங்க வந்து வளர்த்துருக்காங்க. இப்படிதான் பல சித்தர்கள், போகர் முதற்கொண்டு இப்படிதான் வந்திருக்காரு. தமிழ்நாட்டுல ஒரு சில சித்தர்கள் இருந்திருக்காங்க, அது வந்து மெயினா அப்படியே ஹை பூம் பண்ணப்பட்ட சித்தர்கள் எல்லாம் தேடி பாருங்க, பூர்வீகம் இங்க இருக்காது. சைனா போறாரு, சைனாவில போகர்னு ஒருத்தருக்காரு. இவர் வந்து மருத்துவ ஆராய்ச்சியில நல்லா பண்றாரு. தூக்கு அவரை அப்படியே மருந்து தூக்கு, அவரையும் தூக்கு. போகர் இருக்காருல்ல, போகர் வந்து மருத்துவ ஆராய்ச்சியில தலை சிறந்ததா இருந்திருக்காரு. மருத்துவம்னா பயங்கரமா டெக்னாலஜி, மருத்துவத்துல என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே தலை சிறந்தவராக இருந்திருக்காரு. அவரை தூக்கிட்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, நீங்க எந்த கடையும் காலி பண்ணு, இந்த கடை போகர் கடை, சைனா கடையை காலி பண்ணு. போகர் சைனால இருந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க. இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இங்க இருந்துதான் போனாரு போகர்ன்ட்டாங்க. 7ஆம் அறிவு படத்தை பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ இது எல்லாமே இன்டர் கனெக்டுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா? ஒரு விஷயம் சொல்லுவாரு, அந்த டைமிங்ல 5 கண்டங்கள் தான் இருந்துச்சு. அதாவது 5 கண்டங்கள், 5 இல்லை, 5 பிரிவுகள் தான் இவங்க பிரிச்சு வச்சிருக்காங்க. 5 தலைமைகள் ஒவ்வொரு இடத்தையும் ஆண்டுகிட்டு இருந்துச்சு.
அதாவது ஒரு நபர் ஒரு கண்டத்தை ஆண்டுட்டு இருப்பார். அது எப்படி ப்ரோ ஒரு நபர் உலக கண்டத்தை ஆக்க முடியும்? இது அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க எதை வேணா சாதிக்கலாம் இந்த பூமியில. இதான் விஷயமே. இவர் என்னன்னா இவர் ராஜான்றதுனால ஸ்பான்சர், இவர் பணம் செலவு பண்றாரு. அவங்களை கூப்பிட்டு நீங்க என்னென்ன கண்டுபிடிக்க முடியுமோ எல்லாம் கண்டுபிடிங்க. போகரை வந்து கூட்டி வந்து இப்படி எல்லா சித்தரையும் கூட்டி வராரு. இவர் எவ்வளவு வெல்த்தா இருந்தாரு. ஆமா, அதுக்கப்புறம் தான் 30 வருஷம் கழிச்சு வழியெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு உலகெல்லாம் திருப்பி டேக் ஓவர் பண்ணிட்டார்ல, இந்தியாவை டேக் ஓவர் பண்ணிட்டார்ல. ஸோ இந்திரன் சாம்ராஜ்யத்தா இருக்கட்டும், எல்லாரோட சாம்ராஜ்யத்தை இவர் கண்ட்ரோல் வந்துருச்சுல. ஸோ வணிகம்னா பயங்கரமா இருந்திருக்கும், காசு நல்லா கொளுத்துருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ஸ்பான்சர். உங்களுக்கு இந்த டைமில் ஒரு ஞாபகம் வந்திருக்கணுமே, மார்க் ஜக்கர்பர்கா இருக்கட்டும், நம்மளோட பில் கேட்ஸ் இருக்காருல்ல, பில் கேட்ஸ் எதுக்கு சம்மந்தமே இல்லாம வேக்சின் துறையில கொடிகட்டி பறந்தாரு? வேக்சினுக்கு எதுக்கு ஸ்பான்சர் பண்ணாரு? யோசிச்சு பாருங்க. பில் கேட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன் என்ன பண்ணுவான்? ₹1 போட்டு ₹2 எடுக்கணும்னு தான் நினைப்பான். இல்ல இப்ப இருக்க பிசினஸ் மேன்னா ₹1 போட்டு ₹10 எடுக்கணும்னு நினைப்பாங்க. அது வேற விஷயம். இப்போ இந்த பில் கேட்ஸ் வந்து ஒரு சாஃப்ட்வேர் துறையில இருக்கக்கூடிய ஆள். பில் கேட்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் தயாரிக்கக்கூடிய ஒரு ஆள். இது வந்து எந்த படத்துல வரும்? கடைசி விவசாயின்னு ஒரு படம் வரும். அந்த படத்துல வந்து முருகன் கேரக்டர் காமெடி பண்ணி கந்தனை கொண்டு வந்திருக்கிறது யாரு அப்படின்னா விஜய் சேதுபதி நடிச்சிருப்பாப்ல. விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுல பில் கேட்ஸ் நான் சிக்னல்ல பார்த்தேன், கொடைக்கானல்ல பார்த்தேன், நோட் பண்ணிக்கோங்க, கொடைக்கானல்ல பார்த்தேன். சிக்னல் நின்றாப்ல என்கிட்ட பேசினாப்ல அப்படின்னு சொல்றாரு. பில் கேட்ஸ் நின்று இவர்கிட்ட பேசியிருக்காருன்னு சொல்ல வராரு. என்ன சொல்ல வராங்க? பில் கேட்ஸ் எதுக்குள்ள வராரு? விவசாயத்துக்குள்ள இப்போ பில் கேட்ஸ் இருக்காரு. யோசிச்சு பாருங்க. அமெரிக்கால இருக்கட்டும், நிறைய நாடுகள்ல இருக்கட்டும், பில் கேட்ஸ் நிறைய விவசாய நிலத்தை வாங்கி போட்டுட்டு இருக்காரு. பில் கேட்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் துறையில இருக்கவன். அவன் எதுக்கு வேக்சினுக்குள்ள வரணும்? எதுக்கு விவசாயத்துக்குள்ள வரணும்? அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட், நீ இதுதான் பண்ணணும், உன்னை இங்கே தூக்கிட்டு வருவேன், ஒரு கட்டத்துக்கு மேலே இங்கே தூக்கிட்டு வருவேன். அதை நீ ஒன்று எங்க கூட இருந்தேன்னா உன்னை நான் வேற மாதிரி கூட்டி போய் வரலாற்றில் ஒரு சோடில் உன்னை நிப்பாட்டி வச்சிருவோம். ஒரு சிலவங்களுக்கு புரிஞ்சு இதை செய்யறாங்க, இன்னொரு சிலவங்க புகழுக்காகவும் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் பண்றாங்க. ஒருத்தன் தான் அறிவுக்காக பண்ணுவான். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்? ஏன்னா இப்ப நான் ஒரு ஆளா முட்டி மோதும் போது இன்னொரு 4-5 பேர் மிகப்பெரிய கூட்டமே இதை பத்திலாம் தெரிஞ்ச கூட்டம் இருக்கு, இங்கே வா நான் சொல்லி தெரிஞ்சு சொன்னா எவன் தான் போக மாட்டேன். நம்ம முட்டி போய் தெரிஞ்சுக்கிறத விட இந்த அக்கா எனக்கு போய் கேட்டால் நிறைய சொல்லி கொடுத்துருவோம், எடுத்துட்டு அங்கே போய் ஒட்டிக்குவாங்க. இல்லை, இதுதான் அறிவு பசி. ஏதாச்சும் ஒரு தேவை இருக்கும், அந்த தேவையை பயன்படுத்திக்கிறாங்க. எந்த தேவையும் இல்லை, பொது நலமா இருக்கவன் மட்டும்தான் பொதுவை பேசிக்கிட்டு இருப்பேன். கடைசி அவனை தான் கையடிச்சு விடுறாங்க. அதான் இது அவனை தான் மதிக்க மாட்டாங்க மக்கள். என்ன பண்றது? ஏன் உலகத்துல 5 கண்டங்கள் இருக்கு. தமிழ்நாடு, அதாவது இந்தியா, சைனா, யூரோப்பு, ஆப்பிரிக்கா. 5 கண்டங்களை பத்தி சொல்லியிருந்தேன். அதை என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? தமிழ்நாடு, இந்தியான்ட்டாரு. 5 பேர் சொல்லிட்டாரு, 5 கண்டம் மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா தமிழ்நாடு, இந்தியா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு சொல்லிட்டு அதை மாத்துறதுக்காக இந்தியா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்படி சொன்னது 5 இருக்கும். இதுல 1 மிஸ் ஆயிடுச்சு, ஆஸ்திரேலியா. அதுக்கு பின்னாடி நிறைய இருக்கு. நான் சொல்லக்கூடியது இப்ப மேலோட்டமா இப்ப இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை கனெக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். இந்த 5 தலைமைகள் தான் 5 விஷயங்களை பண்ணிட்டு இருக்கு. இதே தான் நான் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, காவிய தலைவன்ல அவங்க வந்து ஒரு பாட்டு நடிச்சிட்டு இருப்பாங்க. இன்ட்ரோ பாட்டு ஒரு பாட்டு நடக்கும். அந்த இன்ட்ரோ பாட்டுல ஒரு 5 சித்தர்களை காட்டுவாங்க. இவங்க டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. சம்பந்தமே இல்லாம ஒரு 5 தலைமையை காட்டுவாங்க. 5 காவியுடைய போட்டு ஒரு சித்தர்கள் இருப்பாங்க. அவங்க நம்ம சைடு, இது அவங்க சைடு. உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லியிருக்கேன், இயற்கை சமமாக தான் பிரித்து வச்சிருக்கு. ஆதியில் 2 ஆற்றல் தான் பிரிஞ்சிச்சு. அந்த 2 ஆற்றல் தான் பல விஷயங்கள் பண்ணுச்சு. பல கேலக்சி, பல மல்டிவர்ஸ், இது எல்லாமே அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு குழப்பக்கூடிய ஒரு விஷயம். அதான் லோக்கி சீரிஸ் அடுத்து வரட்டும், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா லோக்கி சீரிஸில் ஆல்ரெடி நான் நிறைய சொல்லிட்டேன். பட் இதுக்கப்புறம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த 5 சித்தர்கள் ஆப்போசிட்லையும் இங்கிட்டோம். ஒருத்தன் ரைட்டை யூஸ் பண்ணுற ஒரு 5 பேர், லெஃப்ட்டை யூஸ் பண்ணுற ஒரு 5 பேர், 2 பேருமே இருளில் தான் எடுப்பாங்க. விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நிறைய விஷயம் நான் ரெவல் பண்ணியிருக்கேன். யாராக இருந்தாலும், நீ ரைட்டாக இருந்தாலும் சரி, லெஃப்டாக இருந்தாலும், நீ ரைட் விங்காக இருந்தாலும் சரி, லெஃப்ட் விங்காக இருந்தாலும் சரி, நீ எடுக்கக்கூடிய ஆற்றல் இருட்டுக்குள்ள தான் எடுக்கணும். வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. 2 பேர் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் லெஃப்ட் சைடு கூட லெஃப்ட் சைடில் இருக்கவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ரைட் சைடில் இருக்கவன் நிறைய நல்லது செய்யறேன், நமக்கு ரொம்ப குறைச்சலாக இருக்காங்க. ஏன்னா கிரிமினல் இல்லை. அது என்ன பண்ணுது அப்படின்னா, இருட்டை கெட்டதாக உங்கள்கிட்ட சொல்லிருச்சு. இருட்டுனால பயம், இருட்டுனால பேய், இருட்டுனா அப்படி ஆக்கி வச்சுட்டாங்க. அப்படி ஆக்கி வச்சுட்டா நீங்கள் அப்படி அங்கே போவீங்க? அவங்க எல்லாம் உள்ள போய் நான் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இல்லை, உங்களை பேக் ட்ராப் பண்ணணும், அவ்வளோதான். அதுவும் இந்த ஸ்டேபிளாக பண்ணணும். வற்புறுத்தி நீங்களாம் இருட்டுக்குள்ளே போகவே கூடாது அப்படின்னு சொல்லி உனக்கு சொல்லக்கூடாது. இருட்டுனா பயம்னு நீங்களே உணர்ந்து இருட்டுக்குள்ளே போக பயப்படணும். இதுதான் லூப்பு. இந்த பிரபஞ்ச விதியை இந்த யூனிவர்ஸில் ஒரு விஷயம் லூப் இருக்கு. அந்த ஹோல், அதாவது இந்த சட்டத்தில் ஒரு ஓட்டை இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, யூனிவர்ஸ்லேயும் மிகப்பெரிய ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டையை தெரிஞ்சுக்கிட்டான் அவன். குறுக்கோடியில் போகிறவங்க தானே குறுக்குத்தனமாக போக தெரியும். அதை அவங்க தெளிவாக பண்ணுறாங்க. அதனால தான் பிரபஞ்சத்துலேருந்து தப்பிச்சுட்டு இருக்காங்க. நிறையா பேர் என்கிட்ட கேட்கலாம், ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ தப்பு பண்ணுறாங்க, இவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க, அவங்க ஏன் ப்ரோ இந்த கடவுள் தண்டிக்கல, அவங்க ஏன் ப்ரோ இந்த பிரபஞ்சம் தண்டனை கொடுக்கல? தண்டனை கொடுக்கலன்னா அவன் தெளிவாயிட்டான். எங்கே அடித்தா எங்கே நம்மளுக்கு கர்மா வேணி வராது அப்படின்றத தெரிஞ்சு பண்ணுறான். ஒரு தவறு பண்ண போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அதை அவன் கையால் பண்ணவே மாட்டான். பல கட்ட ப்ராசஸ் இருக்கும். அந்த பல கட்ட ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் இது நடக்கும். கடைசி அந்த பழி எங்கே தெரியுமா விழுவும்? சக மனுஷன் மேலே தான் விழுவும்.
சக மனுஷங்க மேல விழுகும்போது என்ன ஆகும்னா மனிதர்கள் மேல பழி விழுக மனித இனம் டவுன் ஆகிட்டே போகும். அவன் மேல வந்துட்டு ஆளுமை பண்ணிட்டே இருப்பான். போட்டு அதுக்கு பேர் நாவாயின் பேர். அவன் தான் வந்து ஷிப்பை வந்து டெவலப் பண்றான். அதுதான் பின்னாடி நேவல்னு மாறுது. இவர் 40 வருஷம் ரிசர்ச் பண்ணது எக்ஸ்ட்ரா 10 வருஷம் ஆட் பண்ணது எங்க தெரியுமா ஆட் பண்ணிருப்பாரு? டிசிபி இருந்து எடுத்திருப்பாரு நினைக்கிறேன். இந்த நாவல் அந்த தமிழர்கிட்ட தான் வந்துச்சு, கட்டுமரான் அதெல்லாம் இருக்குல்ல, அதை பத்தி நான் டீட்டெயிலாக பேசியிருப்பாரு. இதை நீங்க டிசிபி ஃபாலோ பண்ற எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அங்க இருந்தா இங்க வந்திருப்பீங்க 10 பேர். ஸோ அவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். விஷயம் என்ன அப்படின்னா, இவர் முருகன் வந்து பாய்மர கப்பலையோ முருகன் வந்து கப்பலையோ உருவாக்கல, டெவலப் பண்ணியிருக்காரு. விவசாயத்தையும் சரி, இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த வரலாற்றில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், தமிழ்ல இருந்து இயலிசை நாடகத்துல இருந்து விவசாயத்துல இருந்து எல்லா டெக்னாலஜியும் மேம்படுத்தியிருக்காரு. மேம்படுத்தியிருக்காரு. அப்ப உருவாக்கலன்னா உருவாக்குனது யாரு? அந்த கேள்வியை வைங்க, அந்த கேள்வியோட தேடுங்க. உடனே அது யாரு ப்ரோ, என்கிட்ட கொடுக்குறோம் என்ன எனக்கு புரியல உண்மையில. ஒருத்தலாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நான் சொல்லியிருக்கேன் ஆரவல்லி சூரவல்லியை பத்தி போன வீடியோல சொல்லியிருக்கேன். அதுல தெளிவா தான் போட்டிருக்கேன். ஆரவல்லின்றது வந்து நார்த் சைடு ராஜஸ்தானை ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதனால ஆரவல்லி ஹில்ஸ்னு ஒன்று இருக்கு. ஆரவல்லி ஹில்ஸ்னு ஒன்று இருக்கு, ராஜஸ்தான்ல இருக்குன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே போட்டேன், சேனல்ல முன்னாடியே போட்டேன். அதை பார்த்து டைப் பண்ணி போட்டாலே வந்துடும். ஆரவல்லி ஹில்ஸ்னு போட்டாலே அது எங்க இருக்குன்னு மேப்ல கூகுள்ல காட்டிடும். ஸோ அது கூட தேடணும்னா அது எங்க இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்றாங்க. எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அதே மாதிரி 40,000 ஆண்டுகள் வரலாறு எப்படி ஒரு 40 ஆண்டுகளில் கத்துக்கிட்டாருன்றாரு. உங்க மூளையை சரியா நீங்க பயன்படுத்தினா 400 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்ற கூட உங்களால தெரிஞ்சுக்க முடியும். உங்க மூளையை பத்தி நீங்க அவ்வளவு அசால்ட்டா அடைச்சிட்டு இருக்கீங்க. என் மனசை என்ன மூளை ஒழுங்கா பயன்படுத்துறான்னு நினைக்கிறீங்களா? அடுத்தவனை கொல்லணும், அடுத்தவனுக்கு நல்லது நடந்தா பொறாமப்படுறது, இது மட்டும் தான் அவங்க யூஸ் பண்றாங்க. சரியா மூளையை பயன்படுத்தினீங்கன்னா நீங்க எல்லாருமே மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியா தான் இருப்பீங்க. ஏங்க அறிவுன்றது கொஞ்சம் தாங்க பயன்படுத்துறோம், ஒரு 1% கூட இருக்காது. 0ல பாதி தான் நம்ம பயன்படுத்துறோம். ஒழுங்கா பயன்படுத்தினோம்னா ஆகச்சிறந்த ஒரு அறிவாளியா மாறலாம். நிறைய ஏன் கடவுளா கூட நீங்க மாறலாம். ஸோ அதுக்கு உங்க மூளையை நீங்க ஒழுங்கா பயன்படுத்தணும். அடுத்தனை கவுக்குறது, அடுத்த மேல பொறாமப்படுறது, ஒருத்தனை பார்த்து காழ்ப்புணர்ச்சி வரவே கூடாது. மனுஷனுக்கு ஒரே ஒரு பெரிய கெட்ட பழக்கம், ஒருத்தன் நல்லா இருக்கான்னா அவனை பார்த்து பொறாமப்படக்கூடாது. அப்படி பொறாமப்பட்டீங்கனாலே நீங்க அவ்வளவுதான் காலி, நீங்க எந்திக்கவே முடியாது. இதான் ஒரு விஷயம். சூட்சமும் இதான். இதை மட்டும் மாத்திக்கோங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும். அப்படி நினைங்க, எல்லாமே நல்லா நடக்கும். 18 சித்தர்கள் மாநாடுன்றது என்னன்னா உலக மருத்துவ மாநாடுன்னு பேர். அது அந்த 18 சித்தர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இல்ல. அகத்தியர் என்பவர் டெல்லியில இருந்து வந்தவர், கொரக்கர்ன்றவர் வந்து குஜராத் பக்கத்துல இருந்து வந்தவர், ரோம ரிஷி வந்து ரோம்ல இருந்து வந்தவர், போகர் என்பவர் வந்து சைனால இருந்து வந்தவர். நான் சொன்னது இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன அந்த பீக்ல இருந்தக்கூடிய முக்கியமான நீங்க சித்தர்கள் அப்படின்னு நீங்க தேடினாலும் இவங்க தான் அவங்க கண்டுக்கு வருவாங்க. நான் சொன்ன 4 சித்தர்கள் தான் அவங்க கண்டுக்கு வருவாங்க. இந்த 4 பேருமே தமிழ்நாட்டு கிடையாது. ஆனா இந்த 4 பேர் தான் பீக்ல இருக்காங்க. உங்கள்கிட்ட கேட்டா உடனே சொல்லக்கூடிய ஆட்கள் போகர், அகத்தியர், கொரக்கர் இப்படிதான் சொல்லுவீங்க. ஏன்? ஏன்னா இவங்களை மட்டும்தான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்களை மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஆட்கள்லாம் யாரு? அவங்களுடைய வம்சாவளியா இருக்கட்டும், இல்ல அவங்கள போற்றக்கூடிய ஆட்கள் தானே இருப்பாங்க. தமிழ்நாட்டுல எதுக்கு அவங்களுடைய ஆட்களை போட்டணும்னு சொல்லி இங்கே எஜுகேட் பண்றாங்க? அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுமையும், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த ஆளுமைத்தனமான மேல இருந்து வேலை பார்க்கறதும், அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறதும் யாரு? அந்த 5 தலைமை, இப்ப சொல்லக்கூடிய 5 சித்தர்கள் சொல்றோம்ல, இந்த 5 சித்தர்கள் பின்னணி என்ன? அந்த பின்னணியை தேடுங்க. இங்க ஏன் அதை எஜுகேட் பண்ணப்பட்டுச்சுன்றது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். தெளிவா சொன்னாலே உங்க கேள்வி கேட்கிறாங்க. இவ்வளவு சுத்தி வந்து தொட்டுக்கிட்டு இருக்கேன், மூக்கை இப்படி தொட்டாலே எப்படி ப்ரோ தொடுன்னு கேட்குறீங்க, இதுல இப்படி வந்து தொட்டுக்கிட்டு இருக்கேன், எப்படி புரிய போதோ கடவுள். மருத்துவத்துறையினுடைய முன்னோடி தமிழ்நாடு. இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க? சித்த மருத்துவம். சிவபெருமானுக்கு கண் ஆபரேஷன் நடந்தது, மருத்துவ மாநாடே தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இன்னொன்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மதுரையில தான் இது மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல, மதுரையில மெடிக்கல் காலேஜுக்குள்ள எல்லா நாட்டிலேருந்து வந்து படிப்பாங்க. நோட் பண்ணிக்க உண்மை. மதுரையில் இருக்க இந்த மெடிக்கல் காலேஜ் ரொம்ப ஃபேமஸ், பெரிய காலேஜ் வேற. மருத்துவத்துறையில வந்து இங்க படிப்பாங்க, எல்லா நாடுகள்ல இருந்து இங்க படிக்கிறாங்க. ஆனா நம்ம நாட்டு மக்களுக்கு, நம்ம ஊர் பிள்ளைகளுக்கு தான் சீட்டே கிடைக்காது. அப்படி ஒரு கட்டமைப்பு, ஒரு செட்டாரை உருவாக்கிட்டாங்க. இது காரணம் என்ன? நீங்க சும்மா போய் படிச்சாலே உங்களுக்கு அவ்வளவு விஷயம் புரிஞ்சிடும். அவங்களோட நீங்க பீக்குக்கு வந்துருவீங்க. ஏன்னா அது உங்களுக்குள்ளே இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. சின்ன வயசுல இருந்து உங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்ல நீங்க டெவலப் பண்ணி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தான் அதுல ராஜாவா இருப்பீங்க. ஏன்னா அது உங்க விதி. அதை பத்தி 100%, 1000% உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அதோட கீயை ஆக்டிவேட் பண்ணணும். ஒரு லாக் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு ட்ரெஷர் உங்க உடம்புக்குள்ள இருக்கும். அந்த ட்ரெஷர் ஓப்பன் பண்றதுக்கு ஒரு கீ வேணும். அந்த கீயை தேடி போங்க. அந்த கீ கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்க ட்ரெஷரை நீங்க ஓப்பன் பண்ணிடலாம். உங்க ட்ரெஷரை நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதை பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். அதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். உங்க அறிவை திறங்க. உங்க அறிவு ப்ரோ, என் கண்ணை திறந்து விட்ட ப்ரோ, மடை திறந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. தேடணும். தேடல் உள்ளவனுக்கு மட்டும்தான் விஷயம் புரியும். பிடிச்சி வச்ச பிள்ளை மாதிரி பாப்கார்ன் தின்னுட்டு உட்காந்து வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாது. தேடுங்க. சரி, அந்த பையன் டெய்லி ஒரு வீடியோ போடணும்டா, என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்டா, அப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஏறாது.
எவ்வளவுதான் டீட்டெயிலா வந்து வாழைப்பழத்தை உரிச்சு இப்படி வாயில கொடுத்தாலும் தின்னு சிரிக்கிறது நீங்க தான். தின்னு சிரிச்சு பாத்ரூமுக்கு நான் கூட்டி போகணும்னா அது எப்படி முடியாது. ஸோ தேடுங்க. என்ன ப்ரோ இப்படி சொல்ற, நீ இவ்வளவு நாள் இவ்வளவு பெருசா பேசுற, என்ன ப்ரோ இப்படி சொல்ற, இப்படி சொன்னாலும் புரியுமான்னு பாக்குறதாக்க சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு கண்ணு எடுத்துட்டு வேற கண்ணு வச்சாங்க. அதுதான் வந்து கண்ணப்பர் நாயனார் வரலாறுன்னு. அவர் கண்ணு பாதிச்சிருந்தது. உடனே அவருக்கு வந்து மருத்துவம் போட்டு மூலிகை போட்டு கண்ணை ஸ்டாப் பண்ணி எடுத்து இன்னொரு கண்ணு அவர் கொடுத்து இவர் வச்சு ஒரு கண்ணு கொடுத்தாரு. 2வது கண்ணு கொடுக்கும்போது வேணாயா. கண்ணப்பன் நாயனார்னு சொல்லி ஒரு கதை இருக்குங்க. ஏன்னா கண்ணப்பன் நாயனார் சிவலிங்கத்துக்கு வந்து கண்ணு ஒரு கண்ணு ரத்தம் வருது. இது எப்படி சொல்லி இப்ப முதல் அந்த வரலாற்றுல சொல்லப்பட்டது முதல் சொல்லிடுறேன் ஸ்டோரி. ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு, நல்லா ஞாபகம் இருக்கு. நான் மகாபாரதமா ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கதை என் மண்டையில இருக்கு. ஒருத்தர் காட்டுவாசி இருப்பாரு, காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருப்பாரு, வேட்டையாடுற ஒரு ஆளு. அதுதான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு மேபி அதுதான் கண்ணப்பன் நாயனார்னு நினைக்கிறேன். மேபி கன்ஃபார்மா இருந்துச்சுன்னா இல்லை நான் தேடி பார்த்து நடை போட்டுறேன். ஓகே, கண்ணப்பன் நாயனார் காட்டுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு, ஒரு வேடன் இருக்காரு. சிவனுடைய சிவலிங்கத்துல இருந்து ஒரு கண்ணுல இருந்து ரத்தம் வருது. இதை பார்த்துட்டு கண்ணப்பன் நாயனுக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. ஏன்னா ஒரு இன்னசென்ட், ஒரு காட்டுல வேடனா இருக்காரு. சிவனே ஒரு வேடன் சொல்லிட்டு இருக்காரு. சரி, அது வேற கதை விட்டுருக்கு. ஓகே, காட்டுவாசியா இருக்காரு. அது ரத்தம் வரதை பார்த்துட்டு தன்னோட சொந்த கண்ணையை கட்டி வச்சு குத்தி எடுத்து அந்த கண்ணை மறைச்சிட்டாராம். ஐயோ கண்ணு ரத்தம். ஒண்ணு யோசிச்சு பாருங்க, காட்டுவாசினா முட்டா பயிலுங்க, எல்லாம் ஒண்ணுமே தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு சிவபெருமானே ஒரு வேடன்றாங்க. இது என்ன, எங்கடா அவங்களுக்கு கனெக்ட் ஆகுது, என்னங்கடா நீங்க. சரி ஓகே, அங்கேயே உடஞ்சு வச்சு, என்னுடைய கதையே உடஞ்சு வச்சு. கண் ஒருத்தி நோண்டி அந்த சிவலிங்கத்துக்கு கண் வைக்கிறாரு. ஓகேப்பா, அவங்க கதைப்படியே நான் வரேன், கண் வைக்கிறாரு. ஓகே, இன்னொரு கண்ணும் அந்த மாதிரி ரத்தம் வருதான். அப்புறம் இன்னொரு கண்ணையும் நோண்டி வச்சுட்டு அதை பிடிக்க அதை இன்னொரு கண்ணு கரெக்டாக வைக்கணும்ல. அதுக்காக என்ன பண்றாருன்னா, தன்னோட பெருவரல் இருக்கிற கட்டவரல், அந்த கட்டவரல போய் கரெக்டாக அந்த குழியில, சிவலிங்கத்துல எங்க கண்ணுக்கான குழி இருக்கும் எனக்கு புரியுது. ஸோ அந்த குழியில காலை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து கரெக்டா வச்சாராங்க கண்ணு. இதை யாராச்சும் கேட்டு பார்த்தீங்கன்னா அது பக்தியோட உச்சம் சொல்றாங்க. இதை பார்த்து பூரிப்படைந்த சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, வந்தவருக்கு கண்ணை கொடுத்துட்டு அவரை கண்ணப்பர் நாயனார்ன்றாரு. இது சிம்பிளா யோசிக்கிற ஒரு சின்ன பையன் இந்த கதை சொன்னா கூட போடா பூமர்ன்றாங்க. உண்மையிலேயே ஒருத்தன் காட்டுல போய் பாக்குறாங்க, ஒரு இன்னசென்டானவே இருந்தாலும் அந்த கண்ணுக்கான துடைக்கிறதுக்கு ஏதாச்சும் துணியை வச்சோ இல்லை இலையை வச்சோ தொடச்சிட்டு ஏதாவது பண்ணுவான், இல்லை தண்ணியை ஊற்றி விடுவான். கண்ணை நோண்டிலாம் வைக்க மாட்டாங்க. இப்ப இருந்தும் சரி, எப்பயுமே செய்ய மாட்டான். அடிப்படை அறிவு இல்லாம ஒரு குரங்கு கூட அதை பண்ணாதுங்க. எப்படிங்க இது பண்ணுவோம்? இது கேள்வி கேட்கல அந்த டைமிங்ல. ஓகே, அப்படி கேட்டோம்னா நம்ம பகுத்தறிவாளின்றாங்க. அந்த கூட்டமும் நம்ம கிடையாது. இப்ப கதையை கேட்டுட்டீங்க. ரியல் லைஃப்ல நடந்தது இவர் சொல்றாரு. எப்படி சொல்ல வர்றாரு அப்படின்னா, கண்ணப்பன் நாயனார்ன்றவர் வந்து கண் ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க சிவபெருமானுக்கு கண்ணில் ஏதோ பிரச்சனை போறகர விழுந்துருச்சா என்னன்னு தெரியல. ஸோ கண் ஆபரேஷன் இப்போ பண்றாங்க, நம்ம அம்மா அப்பாலாம் பண்றாங்கல்ல ஏஜ் ஆனா, அந்த மாதிரி அவரு ஏஜ் ஆயிருக்கு சாப்பிட்டு. ஏன்னா அரண்மனையில வாழ்றவங்க இப்ப கூட பாருங்க, மிகப்பெரிய பணக்காரன்னு சொல்லக்கூடியவங்கலாம் ஏதாவது நோய் இருந்துட்டே இருக்கும். சுகர் மாத்திரை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, இல்லை ஏதாச்சும் பிபி இருக்கும் ஓடி இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இது காரணம் என்ன? இப்பயே அப்படி இருக்குன்னா அப்பெல்லாம் நகல மாட்டாங்க, சேர விட்டு நகல மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும். அதுக்கு கண்ணில் ஆபரேஷன் இருந்திருக்கு, அது மூலிகை எல்லாம் போட்டு அந்த கண்ணை எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு அவரோட ஒரு கண்ணை ஒருத்தருக்கு டொனேட் பண்ணியிருக்காரு. அப்பவே டொனேட் பண்ணியிருக்காரு, கண்ணை டொனேட் பண்ணியிருக்காரு. இப்படி நீ கண்ணை டொனேட் பண்ணதை எப்படி ஆக்கிட்டாங்க அப்படின்னா, இப்படி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரும் ஒரு மனிதர், கண் டொனேட் பண்ணியிருக்காரு. அப்ப கண் எங்கெங்க மாட்டுவாங்க பாருங்க. சிவன் ஒரு மனிதனா மாறிடும், ஒரு அரசனா மாறிடும். அங்க அவனுடைய சாமியார் கதை முடிஞ்சிடும். 2வது வந்து டாக்டர், தமிழ்நாட்டு டாக்டர் கண்ணப்பர்னு ஒருத்தர், தமிழ்நாடு கண்ணப்பன்றால் தமிழ். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணு டொனேட் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் புனிதரா மாறிடுறாரு. இப்போ இந்த சிகிச்சை பண்றாங்க பாருங்க, சிகிச்சை பண்றவங்க டாக்டரா மாறிடுறாங்க. அப்பவே சர்ஜரி பண்ணியிருக்காங்க, ஐ மீன் ஐ சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அப்போ இது கண்ணு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ நம்மகிட்ட டெக்னாலஜி பயங்கரமா இருந்துடும், உனக்கு பெருமை வந்துடும். இது எல்லாத்தையும் உடைக்கணும்னா இப்படி ஒரு கதை சொன்னேன்னா, ஒரு சிவலிங்கத்துக்கு ரத்தம் வந்து அந்த கதையை கொண்டு வந்து வைக்கணும். இப்போ உங்களுக்கு புரியுதா புராண கதைக்குள்ள ரகசியம் எப்படி ஒளிஞ்சிருக்குன்னு? புராண கதையெல்லாம் மொத்தமா பொய்ன்னு ஒதுக்கிடக்கூடாது. புராண கதையில இருக்கக்கூடிய அறிவை உங்களுடைய அறிவோடு தேடணும். முட்டாத்தனமா எல்லாத்தையும் ஒதுக்கவும் கூடாது, முட்டாத்தனமா எல்லாத்தையும் ஏற்றுக்கவும் கூடாது. உங்களுடைய அறிவை வச்சு பயன்படுத்தி அது என்ன நடந்துச்சுன்றது ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். அப்படி நீங்க தேடி தெரிஞ்சாதான் உங்களை சுத்தி எப்படி காயடிக்கப்படுதுன்னு உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் நேற்று வீடியோ சொன்ன மாதிரி தான் புரிஞ்சு. தமிழ்நாட்டோட திருமாலுக்கும் சம்பந்தம் இருக்கு. வடநாட்டுல இருந்து வந்தவர் முருகனுடைய மாமனார் தான். சிவனுக்கும் சம்பந்தம் இருக்கு, அப்பா வடநாட்டுல இருந்து வந்தவர். மற்றவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆனால் ஏன் வந்து மீனாட்சி அண்ட் முருகன் மட்டும் தமிழ்நாடுன்னு சொல்லணும்னா, மீனாட்சிக்கு பேரு தமிழரசி, மீனாட்சிக்கு பேரு தமிழரசி, மீனாட்சிக்கு பேரு தமிழரசி, முருகனுக்கு பேரு தமிழரசன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோஸ் அவர் பேசுனதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் ஃபயர் விட்டுருப்பீங்க. தமிழனை பத்தி இவ்வளவு ரகசியம் சொல்றாரா, தமிழன் பெருமாடா, தூக்குடா, தமிழ் தலை நிமிர்ந்து தமிழ் என்ன சொல்றா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இங்கேதான் அவங்கள்ட்ட இஷ்டே. இப்ப என்ன சொல்லிட்டாங்க பாத்தீங்களா, பெருமாள் தமிழர் டாப்ல, சிவபெருமான் தமிழ். ஆக்சுவலா சிவபெருமானும் பெருமாளும் இவ்வளவு நேரம் கதையில என்ன சொன்னாரு, வடநாட்டுக்காரங்க 2 பேருமே வடநாட்டுக்காரங்க. வடநாட்டுக்காரங்கன்னு சொல்லிட்டு இப்ப அவங்களாம் தமிழர்கள் ஆயிட்டாங்க, ஏத்துக்கிட்டோம் தமிழரா. அப்போ
யாரெல்லாம் இங்கே ஏற்றுக்கணும். மொத்தமாகவும் தமிழ்நாட்டில் சிவன் தமிழன் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ் வளர்த்தவர் சங்கம் வளர்த்தவர் முதல் தமிழ் சங்கம் வச்சது சிவபெருமான்றது தான் எல்லாருடைய ஆணித்தரமான நம்பிக்கை. ஸோ சிவனை தமிழ்நாட்டிலிருந்து பிரிக்கவே முடியாது. தென்னாடுடைய சிவனை போட்டு எந்நாட்டு இரவா போட்டுன்னு தான் இருக்கு. ஸோ இதில் தென்னாடு சிவனை எடுத்துட முடியாது. அதுக்காக வடநாட்டு சிவனை உள்ள பூத்திட முடியாது. எவ்வளோ கிளியரா வேலை பார்க்குறாங்க பாருங்க. சிவன் வந்து வடநாட்டுக்காரன்னு சொல்லிடணும், அப்புறம் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லணும், தமிழை வளர்த்தாருன்னு சொல்லணும். எப்பேற்பட்ட மைண்ட் இருந்தா எப்படி வேலை பார்க்குறாங்க பாருங்க. சரி, ஓகே, இவ்வளோலாம் பேசிட்டு பெருமாளை உள்ள தூக்கிட்டு வந்துட்டாப்ல. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, முருகனையும் மீனாட்சியை மட்டும் சொந்த தாய் மண்ணுட்டாங்க. மீனாட்சியோட ஆர்ஜின் எங்கன்னு தேடி பார்த்தா குஜராத் வரை போயிட்டு இருக்கு. அப்ப குஜராத் எங்க இருக்கு? சவுத் இந்தியாலயா இருக்கு? எனக்கு புரியல. ஒருவேளை இலங்கைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்குமோ? தேடி பார்த்தா அந்த என்னங்கடா. ஆக முருகன் வந்து தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த ஒரு தமிழரசன். சைனால இருக்கிற அந்த போகர் கொண்டு வந்து எல்லாம் பண்ணி 18 சித்தர்கள் வளர்த்து மருத்துவம் எல்லாருக்கும் பயன்படணும்னு நினைச்சார். மருத்துவம் வந்து எல்லாத்துக்கும் பயன்படணும் தமிழரசன் வேலை பார்த்தாராம். தமிழரசன் வேலை பார்த்தாராம். சரி, ஓகே, எல்லாருக்கும் தமிழர்லாம் இருக்கணும்னு சொன்னா அரச குடும்பங்கள் மட்டும்தானங்க இவ்வளவு நாள் சர்வே இருக்கு. சாதாரண மக்கள் நிறைய இனங்கள் அழிஞ்சே போச்சுங்களேங்க. அப்படி எல்லாருக்கும் போய் சேரணும்னு நினைச்சிருந்தா, அந்த டைமிங்ல சேரணும்னு நினைச்சிருந்தா பல வம்சாவளிகள் இந்நேரத்துக்கு இருந்திருக்கணுமே. வரலாற்றுல பாதி வம்சம் காணாம போயிடுச்சு. இந்த காணாம போன வம்சத்தோட பேர் அட்டையை போட்டுக்கிட்டு வேற ஒரு வம்சம் உள்ள அந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கு. அது வேற விஷயம், அது வேற கதை விட்டுருக்கு. பட் இது வேணாது, ரொம்ப பெரிய பாலிடிக்ஸ்ல போகுது. ஓகே, அடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் நாங்க எப்படி ஒர்க் பண்ணுவோம். எதுக்கு இன்னொரு தடவை சொல்றேன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இருந்தா மீறப்படும். இவனுக்கு இன்ஸ்பிரேஷன் முருகர் தான். யாரு? அலெக்சாண்டருடைய பேர் என்ன தெரியுமா? சின்ன வயசுல அவனுக்கு பேர் வச்சது சிக்கந்தர்னா கந்தனுடைய பேர் வைக்கிறாங்க அவனுக்கு. கந்தன் மாதிரி நீ வரணும்டா. உங்ககிட்ட 2-3 வீடியோஸ்க்கு முன்னாடியே சொல்லிட்டேன், ஆதியில மண்டையில மாட்டிட்டு சண்டை போட்டதான் இப்பயும் நடக்குதுன்னு சொன்னோம். அதே மாதிரிதான் அலெக்சாண்டர் இருக்காருல்ல, அலெக்சாண்டர் கிரேட்னு சொல்றீங்கல்ல, அவருக்கு வரலாறுலாம் இங்க படிச்சுக்கிட்டு பிள்ளைங்க. நம்ம ஊர் ஆளுகெல்லாம் படிக்க மாட்டேங்காய். நம்ம முன்னோர்ல யாருன்னு தெரியல, எவனையும் ஒருத்தன் படிச்சுக்கிருக்காங்க. சரி, ஓகே, அலெக்சாண்டர் த கிரேட் இருக்காரு. அவருடைய பிறப்பு பர்த் நேம் இருக்கும்ல, சிக்கந்தரா அவர் பேரு. எனக்கு இப்பதான் தெரியுது, பயங்கர ஷாக்கா இருக்கு. இன்னும் நம்ம ஃபேக்ட் செக்கர் உள்ள தேடி பார்க்கணும். பட் அப்படி தெரிஞ்சிருந்துச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னும் பார்க்கல. பட் நான் இவர் சொல்றாரு அப்படின்னா இவர் எல்லாம் தேடி இருக்காரு, தேடாம சொல்ல முடியாது. அவ்வளவு பப்ளிக்ல வந்து அலெக்சாண்டரோட பேர் சிக்கந்தர்லாம் சொல்ல முடியாது. அப்ப இருக்கும், வாய்ப்பு இருக்கும், நாமளும் தேடி பார்த்துக்கலாம். ஓகே, சிக்கந்தர்ன்ற பேர் இருக்கு, கந்தன் பேர். கந்தன் மாதிரி வரணுன்றக்காக தான் நம்ம பேரை வச்சிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, சினிமா பிரபலங்கள்ல பர்த் நேம்னு ஒன்று இருக்கும். சினிமாக்கள் வந்து பேரை மாற்றுவாங்க. காரணம் என்னன்னா அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாது. அது வளர்ச்சிக்காக நாங்கள் வேற பேர் வைக்கிறோம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. வரலாறு தெரிஞ்சிடக்கூடாது. அதுக்காக அலெக்சாண்டர் கிரேட்னு வைக்கிறாங்கல்ல, அலெக்சாண்டர் கிரேட்னா ஏதோ வெளிநாட்டுக்காரங்க வெள்ளக்காரங்கன்னு போயிருவீங்க. சிக்கந்தர்னு வச்சா ஏன்னா சிக்கந்தர்ன்ற இந்த ஏதோ ஒரு கனெக்ஷன் ஆயிரும்ல, அது புரிஞ்சிடும்ல. சிக்கந்தர் அது முருகனோட கனெக்ட் ஆகுது, அதாவது கந்தனோட கனெக்ட் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக மறைபொருள் தான் இதெல்லாம். நிறைய விஷயங்கள் இப்படிதான் மறைக்கப்பட்டிருக்கு. அலெக்சாண்டர் த கிரேட் சவுத் வரைக்கும் வந்து இங்கே ஆள முடியல அப்படின்னா முருகன் வாழ்ந்த இடம் தானே, உண்மையான முருகன் வாழ்ந்த இடம் தானே, அதாவது இவங்க சொல்லக்கூடிய கந்தன் வாழ்ந்த இடம் தானே. ஏன் அவர் இடத்த மட்டும் அவரால் பிடிக்க முடியல? சொல்லுங்க, ஏன் பிடிக்க முடியல? எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தா இப்பதான் புரிஞ்சது. அதான் ஏன்னா இங்க வேற ஒரு ஆற்றல் இருக்கு, முருகு அப்படின்ற ஒரு ஆற்றல் இருக்கு. தொட முடியாது தலைவா. நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் இது இலங்கையோ இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஆப்கானிஸ்தான், இஸ்ரேலு, இந்த மாதிரியோ காசாவோ கிடையாது. இது தமிழ்நாடு. இங்க நீங்க ரத்த பூமி ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான மிகப்பெரிய விலையை நீங்க கொடுத்தே தீரணும், நிச்சயம் கொடுத்தே தீரணும். திருச்சி வரலாறு தனி எடுக்கும்போதுதான் தமிழ்நாட்டு வரலாறு கந்த புராணம், ராமாயணம், மகாபாரதத்துல புதிஞ்சு கிடக்குது. இதுக்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த அவரே உண்மையை ஒத்துக்கிறாரு. ஆனால் வேறொரு பிம்பம் இருக்கு, ரகசியம் நேரடியாக தான் கடத்தப்படுது. உங்களுக்கு ஒன்னும் ஒரு விஷயம் புரியல. படங்கள்ல சினிமாக்கள்லாம் உண்மையை நேரடியாக தான் சொல்றாங்க. ஆனால் அதுக்குள்ள ஒரு சின்ன மறைபொருள் இருக்கும், ஒரு கற்பனை இருக்கும். அந்த கற்பனையும் மறைபொருளையும் கொஞ்சம் பிரிச்சு பார்த்தீங்கன்னா உண்மை தெரிஞ்சிடும். அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிற அறிவு வேணும். ஏன்னா யூடியூப்லயும் ஒரு சில விஷயங்கள்லாம் யோசிப்பாங்க பேசுறதுக்கு. இது மக்கள்கிட்ட போய் எப்படி சேரும், மக்கள் எப்படி இதை எடுத்துப்பாங்கன்னு யோசிப்பாங்க. நான் அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. யோசிக்கிற நாளா இது, யோசிக்கிற டைமிங்ல இருக்குமா நம்ம? இவங்க எல்லாம் ஐயோ எப்படி புரிஞ்சுப்பாங்களோ, நம்ம திட்டிடுவாங்களோ, என்னமோ பண்ணிட்டு போ, எனக்கு தெரிஞ்ச உண்மையை நீ தெரிஞ்சுக்க. அதை தேடுறான் பார்த்தீங்களா, அவனுக்கு இது வந்து ரொம்ப ரகசியமான ஒரு ட்ரெஸ்ஸருங்க. தேடாதவங்களுக்கு இது சும்மா ஒரு வீடியோ, எனக்கு பேசுறான் அந்த தம்பி பாவம் வீட்டில் பொழுதுவாகவும் பேசிட்டு இருக்காங்க, அப்படிதான் தோணும். பிரச்சனையே இல்லை, கடந்து போங்க, வேற மேட்டரே கிடையாது. ஒரு சொல்லக்கூடிய அந்த கந்த புராணம், மகாபாரதம், ராமாயணம், அதுல இருக்க உண்மையை கலைச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு ரகசியம் புரியும், உங்க வரலாறு புரியுன்றாங்க. இதைத்தான் நம்மளும் சொல்லியிருக்கோம். இதை டிசிபி வேற மாதிரி சொல்லிட்டு இருப்பாப்புல, அவர் வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காரு. உண்மையை புரிஞ்சுக்கிற டைமிங் வரும். அந்த டைமிங்ல உண்மையை மாத்துறதுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கியிருப்பாங்க. அதுவும் அவன் தான் பண்ணியிருப்பான். பல லூப்ல பார்த்தவங்க நீங்க. ராணி பல லூப்ல அடி வாங்கியிருக்கு. ஸோ எங்கெங்கெல்லாம் விழுந்தோன்னு தெரியணும்ல, அதுக்கு ஆல்டர்னேட்டா ஒரு சப்ஜெக்ட் போட்டு வைக்கணும்ல. அங்கங்க சப்ஜெக்ட் போட்டிருக்கு.
உங்களுக்கு தெரியும் மைசூர் பாண்டியன், அவர் தேடுங்க. நான் தான் இப்பயும் சொல்லிட்டு இருக்கேன். அவர் ஒரு உருட்டு விட்டுறாரு. நாங்க வேற அவங்க வேற, மைசூர்ல இருக்கக்கூடிய உடையார் கூட்டம் வேற, நாங்க வேற அப்படின்றாப்புல. எப்படி அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மறவர் கூட்டம்னு சொல்லி இருக்குது, மொரோக்கோ அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து முருகன் பேரு மறவர் பேருன்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. உங்களுடைய இங்க இந்தியாவில இங்க பெங்களூர்ல இருந்துகிட்டு இருக்க நீங்க மைசூர்ல இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் தூரம் வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தூரத்துல இருக்கவும் வேற வேறையா இதையும் நம்புறீங்களே. எப்படி நம்புறீங்க? மூளைன்னு ஒண்ணு இருக்கா? கலட்டி வேற எங்கேயே வாடகைக்கு விட்டீங்களா? உண்மையிலே புரியல. ஃபேக்ட் செக் பண்ணுங்க. உங்களை நீங்களே ஃபேக்ட் செக் பண்ணுங்க. இதெல்லாம் எப்படி நம்ம இதெல்லாம் நம்புறோம் அப்படின்றத யோசிங்க. கான்சியஸ் லெவல் அதிகமாச்சுன்னா நடக்கிற உண்மை புரிஞ்சிடும் உங்களுக்கு. ராமாயணம் மகாபாரத காலமும் முருகன் வாழ்ந்த காலமும் ஒரே காலகட்டம். கந்த புராணம், ராமாயணம், மகாபாரதம் மூன்றுக்கும் தொடர்பு இருக்கிறது. மகாபாரதம், ராமாயணம், கந்த புராணம் இது எல்லாருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நான் முதல் சொன்னதான் 150 வருஷம் இல்ல ஒரு 200 வருஷத்துக்குள்ள இதெல்லாம் முடிஞ்சிருக்குன்னு சொல்றாரு. இதுல இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, தமிழனுக்குலாம் இன்னும் அவ்வளோ பெரிய வரலாறுலாம் கிடையாது. தமிழ்ல வந்து முன்னோர்கள்லாம் 10,000 15,000 வருஷம் முன்னோர்கள்லாம் கிடையாது. இது உடஞ்சிருங்க மொத்தமா. எப்படி உடையுது அப்படின்னா, இவர் ஃபேக்ட் செக் பண்ணி மக்களுக்கு புரிய வைக்கிறேன், தமிழோட உண்மையான வரலாறு தெரியணும்னு சொல்றதெல்லாம் நல்ல எண்ணம் தான். ஆனா இது எப்படி போய் மாறிடும் தெரியுமா? அதுக்கு முருகன்ற வந்து ஒருத்தர் தான் இருந்தாருன்ற மாதிரி ஆகி போயிடுது. அப்படி இருக்க ஒருமே மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் நடந்தது ஒரே சிமிலர் பேட்டர்ன் நடக்குது. இது உண்மை, நோட் பண்ணிக்கோங்க. இது உண்மை, கிட்டத்தட்ட உண்மை. இந்த கிட்டத்தட்ட இருக்க உண்மைக்கு மேல ஒரு ரகசியம் இருக்கு, பெரிய ரகசியம். அதான் தேவ ரகசியம். இவரு முதல் முருகன் கிடையாது, இவரு முதல் சிவன் கிடையாது. இந்த ரகசியத்தை அவர் பேசவே மாட்டாரு. ஏன்னா ஒண்ணு அவருக்கு தெரியாம இருந்திருக்கணும், இல்ல இவர் கொடுக்கப்பட்ட வேலையா இருக்கும். இவ்வளவுதான் விஷயம். இதை புரிய வைக்கிறதுக்காக தான் அவர் போக்குள்ளேயே அவர் ட்ராக்லயே நான் வந்துட்டு இருந்தேன். அதனாலதான் நீங்க கொஞ்சம் குழம்பி இருப்பீங்க. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. இன்னும் அந்த வீடியோஸ்லாம் முடிவுக்குள்ள வெயிட் பண்ணுங்க. நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இவங்க மூலியமா நாமளும் நிறைய கத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா 40 வருஷம் ஒரு ஆராய்ச்சி பண்ணாரா பண்ணலையா அதெல்லாம் அவரோட விருப்பம். ஆனால் அவருக்கு அந்த 40 வருஷத்துக்கான தேவைகளை அவங்க கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்ககிட்ட இருக்க எல்லாமே யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியுமே. ஸோ அதை தெளிவாக பண்ணுவானுங்க. நான் ஒரு பேசுகிற விஷயங்கள்லாம் ஒரு சில விஷயங்களை அங்கே இங்கே தூக்கி போட்டிருப்பேன், இங்கே அங்கே தூக்கி போட்டிருப்பேன். வீடியோவை பார்க்குறதுக்கு நீங்கள் பக்குவப்பட்டீங்க அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிற எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரியும். மற்றவங்க மாதிரி நான் குழப்பலை, தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. சும்மா நான் வீடியோவில் பேசின விஷயத்தையே தெரியாமல் அது எங்கே தேடுறதுன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா உண்மையிலேயே சொல்கிறேன், 5 லட்சம் தான், வாய்ப்பே கிடையாது. இந்த காலத்தை வந்து ரொம்ப பல லட்சம் ஆண்டுகள் முருகன் வாழ்ந்தது ராமர் வாழ்ந்ததுன்னு கதை விடுறதும் நம்ம ஏற்றுக்க முடியாது. இதெல்லாம் பொய்ன்னு சொல்ற நாத்திகவாதிகளையும் நாம கதவை ஏற்றுக்க முடியாது. நம்ம சொன்ன விஷயத்துக்கு வந்துட்டாரா? ஆர்த்திகத்தையும் முழுமையாக நம்பிடக்கூடாது, நார்த்திகத்தையும் முழுமையாக நம்பிடக்கூடாது. நடுநிலையாக நிற்கணும். நடுநிலையால எங்கேயுமே நிற்க முடியாது. உண்மை ஏதோ அந்த பக்கம் நின்று போயிரு. நடுநிலையால எங்கேயுமே நிற்க முடியாது. இது வேற விஷயம். இது எப்படி சொல்லி புரிய வைக்கிறது உங்களுக்கு? உண்மையை புரிஞ்சுக்கோங்க மக்களே. உண்மைனா என்ன ப்ரோ? அந்த உண்மைக்கு என்ன ப்ரோ அர்த்தம் இருக்கு? மனமார்ந்த உணரணும். ஓகே, புரியுதா? நானுமே முருகனோட வெறித்தனமான பக்தனாக இருந்தேன். மெடிடேட் பண்ணும் போதெல்லாம் முருகனை கூப்பிடுவேன், அகத்தியரை கூப்பிடுவேன், போவரை கூப்பிடுவேன். இவங்கெல்லாம் எடுத்திருக்கேன். கனெக்டும் ஆகும். விஷயம் என்னன்னா அவங்க மட்டும் கிடையாது, அவங்களுக்கு மேலேயும் நிறைய இருக்கு. அப்ப அதை தேடுங்க. ஒரு குண்டஞ்சட்டிலேயே குதிரை ஓட்டக்கூடாது, மேல ஓடுங்க. வெளியே இருந்து இந்த உலகமும் பிரபஞ்சமும் பறந்து விரிஞ்சு கிடக்கு. பறந்து விரிஞ்சு பிரபஞ்சத்தோட ஓடுங்க. இங்க உட்காந்துருக்க இந்த பூமிக்குள்ளேயோ ஒரு ஊருக்குள்ளேயோ ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயோ ஓடாதீங்க. ஒட்டுமொத்த பிரபஞ்சம்ன்றது கணக்கில் அடங்காம விரிஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு, எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு. பிரபஞ்ச யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு. அதை விட்டுவிட்டு நீங்க இந்த பூமிக்குள்ளேயே சுத்திக்கி இருந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தை விட்டு நீங்க ஒரு குறிப்பிட்ட தூரத்துல போய் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டோ ஹபிள் தொலைநோக்கு வந்து ஹபுல்லாம் அந்த ஒரு சாட்டிலைட் அனுப்பியிருப்பாங்க. ரொம்ப தூரத்துக்கு ஒரு சாட்டிலைட் அனுப்பியிருப்பாங்க. அங்கிருந்து எர்த்தை வந்து போட்டோ எடுத்திருக்கோம். இந்த கேமரால ஒரு சின்ன ஒரு புள்ளியை வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட சின்னதா இருக்கும் நம்மளுடைய எர்த்து. அப்போ உங்களுடைய நாலேஜும் உங்களுக்கு தெரியாத விஷயம் எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சின்னோண்டு விஷயத்துல அடங்கணுமா? ஒரு சின்ன ஒரு ரகசியத்துக்குள்ளேயோ ஒரு சின்ன ஒரு வாழ்க்கைக்குள்ளேயே நீங்க அடங்கிக்கணுமா? சாகிறதுக்குள்ளேயும் நிறைய தெரிஞ்சுக்கங்க. அது உங்களுக்கு அடுத்த கட்ட பரிமாணத்துக்கு போறதுக்கு கீயா இருக்கும். இதுக்குள்ளேயே நான் நிறைய சொல்லியிருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. நானே ஒரு சயின்டிஸ்ட் ஆகலாம்னு நினைச்சுதான் ஆராய்ச்சி நூல் படிப்பேன். ஆஸ் வெல் அஸ் அவர் வந்து ஃபர்ஸ்ட் தமிழர் உலகம் சுற்றி வந்த தமிழ். அப்போ உலக முருகனை மீட்டெடுக்கும் பொழுது உலக வரலாறு மீட்டெடுக்கப்படும். இவரே சயின்டிஸ்ட் ஆகணும்னு முடிவு பண்ணாரு. இப்படிதான் ஒருத்தர் இருக்காரு, ஆறடி சோடு 6 அடி காத்தேன்னு ஒருத்தர் இருக்கா. அப்படி இல்லை கமெண்ட், அந்த கமெண்ட் நான் மறக்கவே மாட்டேன். ஒருத்தருக்கு அனுப்பியிருந்தேன், அந்த வீடியோ கிளிக் போட்டு விடுறேன். 6 அடி சோடே வா, வந்த நிலவே வா, அந்த மாதிரி அவருக்கு வர்ணிச்சு கமெண்ட் போட்டிருந்தாங்க. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. எனக்கு போட்டதால நான் சிரிச்சிருவேங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ரைமிங்கா போட்டாங்களா, அவங்க நினைச்சு போடுறாங்களா நினைக்காம போடுறாங்களா, எனக்கு சிரிப்பு வந்துடும். அப்பெல்லாம் போடாதீங்க தயவு சரி கமெண்ட்லாம். யாருமே இங்க அப்பாட்டக்கர் கிடையாது.
உங்களுக்கு ஒரு சில நேரத்துக்கு உங்களுக்கு தெரியாத விஷயத்த நான் பேசிட்டு இருப்பேன். அதனால உங்களுக்கு என்ன தெரியுமா தெரியும், கதிர் வந்து இந்த சின்ன வயசுல ஒருத்தர் வாய்ப்பே கிடையாது. அப்படிலாம் நீங்க மனசுல நினைக்கவே நினைக்காதீங்க. நான் உங்க கூட சகஜமா வாழ்ற ஒரு பையன் தான், ஓகேவா? நீங்க தேடாத விஷயத்த நான் தேடிட்டேன், இவ்வளவுதான் விஷயம். நான் ஒன்றும் உங்களுக்கு பெரிய அப்பாட்டக்காரெல்லாம் கிடையாது. அப்படி நம்ம அப்பாட்டக்கார நம்ம நம்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கடைசி வரைக்கும் முட்டாளா இருப்போம். அதுதான் நான் உங்களுக்கும் சொல்றேன். நீங்க வந்து என்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு நீங்க இன்னொரு ஒண்ணுமே தெரியாத போய் பீட்டு விடக்கூடாது, சரியா? அது பண்ணவே கூடாது, பண்ணாதீங்க. அவனுக்கு சொல்லிக் கொடுங்க, இப்படிதான் இருக்குடா இப்படிலாம் இருக்குடான்னு சொல்லிக் கொடுங்க, அவனும் கத்துப்பான். இதுதாங்க, இப்படிதாங்க வளரணும். இப்படி நம்ம நிறைய நாலேஜ் வளர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அறிவார்ந்த கூட்டத்தை கட்டி மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி புரிஞ்சுக்கோங்க. இவங்க எல்லாரும் முட்டாளாக்கி வச்சிருக்க காரணம் என்னன்னா, நம்மளாம் அறிவார்ந்த கூட்டம் நம்மளை முட்டாளாக்கி வச்சிருக்காங்க. நமக்கு அறிவு வந்துருச்சுன்னா அவன் நம்மளை மேய்க்க முடியாது, நம்ம அவனை ஏறி மிதிச்சிருவோம். அதுக்கான வேலையை தான் நான் பார்த்துட்டு இருக்கோம். விதையை போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கோம். இதுதான் முக்கியம். அந்த விதைகள் எப்போ வேணா வளரலாம். மழை வரும், ஒரு சில காலத்துல மழை இருக்கும், ஒரு சில காலத்துல பயிர் வளராத இடத்துல மண்ணில் கூட போட்டுருவோம். ஒரு சில விளையாத நிலத்துல கூட நான் விதையை போட்டு போயிட்டு இருக்கேன். நம்மளுக்கு புரியுது, நீ நான் பேசுறது புரியுது நினைக்கிறேன். விளையாத ஒரு தடுத்து காடு இருக்கும்ல, அங்கேயும் நான் விதை போட்டுட்டு தான் இருக்கேன். ஒரு சில செழிப்பான ஒரு பூமி இருக்கும், அங்கேயும் விதையை போட்டுட்டு இருக்கேன். நல்லா மழை பெய்யுற இடத்துலையும் விதை போட்டுட்டு இருக்கேன். அது வளர வேண்டிய இடத்துல வளர்ந்துட்டு தான் இருக்கு. அது என்னைக்காவது விருட்சமா மாறும், அங்கிருந்து விதைகள் காத்துல பறக்கலாம், இல்லை யாராவது எடுத்துட்டு போய் போடலாம். இப்படிலாம் நடக்கும். இது இப்படியே ஸ்பிரிட்டாய் நம்ம மிகப்பெரிய ஒரு வனமா மாறணும். ஆதியில வாழ்ந்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த காட்டு வாழ்க்கை அவதார், அங்க போகணும். அதுக்கான விதையா முன்னெடுப்பாகவும் நம்ம எல்லாருமே இருப்போம். இப்போ நான் இன்னைக்கு நினைச்சு அடுத்து நான் சாகரக்குள்ளெல்லாம் முடிக்க முடியாது. எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் நான் உருவாக்கி வச்சு தான் போவேன். இதுதான் உண்மை. நாளைக்கு எனக்கு ஒரு பையன் வந்தானால அவனே நான் அதுக்கு ட்ரெயின் பண்ணி தான், ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி என்னை பார்த்து அவனே அதுக்கு எதாவது பண்ணுவான். இதான் நடக்குது, இதான் லூப்பு. ஒரு சில ஃபேமிலிலாம் பிடிச்சி வச்சிருவாங்க. கடைசி வரைக்கும் நீங்க கோயில் மாடு தான்டா, ஊருக்கு நேர்ந்து விட்ட மாதிரி ஊருக்காக பேசிக்கிட்டே திரிங்கடான்னு அனுப்பி விட்டுருவாங்க. இதுதான் விதிங்க. இது நான் ஃபன்னா ஜாலியாக சொல்லிட்டு போறது காரணம் என்னன்னா, உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் தானே பிடிக்குது. ஒருத்தர் வந்து சிரிச்ச முதோட ஜாலியாக பேசணும்னு உங்களுக்கு பிடிக்குது. சீரியஸா என்ன நடந்தது தெரியுமா, அங்க குண்டு விழுந்தது, இப்படிலாம் பேசுன தலப்பா இருக்கு. எனக்கே பிடிக்காதுங்க இப்படி பேசுனா. எப்படிங்க நீங்க கேட்பீங்க? சரி, ஓகே, ட்ராக் மாறுது, வீடியோல போவோம். அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல ஆதாரங்கள்லாம் கொடுக்கறதா சொல்லியிருக்கீங்க. நம்ம வியூவர்ஸ் தொடர்ந்து பார்ப்பாங்க ஒவ்வொரு எபிசோடும். அடுத்த எபிசோடுக்கு நானே காத்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து பயணிக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் நாமளும் நிறைய விஷயங்களை தேர்ந்தெடுப்போம். என்னென்ன எவிடன்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறாரோ அந்த எவிடன்ஸ் நம்ம கொடுத்து அதுக்குள்ள இருக்க கலைகளை கட் பண்ணி விட்டு நம்ம விஷயத்தை ரிவல் பண்ணுவோம். மாயன் கார்த்திக் குமாரா, மாயன் ஸ்டுடியோ கார்த்திக் ப்ரோ, உங்க வீடியோஸ்லாம் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க வாட்டி அவங்க பேச்சை கேட்டு நான் அடிச்சு விட்டுறாங்க. ஸ்ரீக்கு நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்காக பயன்படுத்துறோம், ஓகேவா ப்ரோ? உங்களை மாதிரி நானும் உங்களுக்கு ஒரு தம்பின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு யூடியூபர், நானும் ஒரு யூடியூபர். ஸோ நம்மளுக்குள்ள பஞ்சாயத்து வந்துடக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது, நம்ம வந்து எஜுகேஷன் சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஒரு சில செகண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பயன்படுத்திருப்பேன். நீங்கள் சரி நம்ம அண்ணன் தானே யூடியூப் தானே இருக்காப்புல, அதெல்லாம் பண்ண மாட்டாப்புல அப்படின்னு ஒரு நம்பிக்கையில போட்டிருக்கேன். சரி, ஃபேர் யூஸ் பாலிசின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் படிச்சிருக்கீங்க, நம்ம வீடியோஸ்லாம் போடுறீங்க, தெரியும். என்னடா அப்படி சரண்டர் ஆகிட்டியா? சேனலை திருப்பிலாம் கட்டி மேய்க்க முடியாது. திருப்பி நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சு நான் வந்துருவேன் அதுக்குள்ளேயே. ஸோ அதுக்காக அவருக்கு சொல்லிட்டு இருக்கேன். அவரும் பார்த்தாலும் பார்க்கலாம், ஏதாவது ரெக்கமெண்ட் போகும். ஏன்னா யூடியூப்ல போகும், உங்கள் வீடியோஸ் ஒருத்தர் பயன்படுத்திருக்கான்னு போகும். அவர் பார்த்தாருன்னா இக்னோர் பண்ணிட்டு போயிட்டாருன்னு நல்லது. ஆக்ஷன் எதை எடுத்துறாங்க. நம்ம ஃபேர் யூஸ் பாலிசி எடுத்துருக்கோம். எஜுகேஷனுக்காக தான், நம்ம மக்களுக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் கவனிச்சு கடந்து போங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை அதில் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். உனக்குள்ள இருக்கிற வலிய என்னால உணர முடியுது. உனக்கு சாவு வேணுமா இல்ல வாழ்க்கை வேணுமா? இரவுல பயணிக்கிறவங்களை காப்பாத்துவேன்னு எனக்கு சத்தியம் பண்றியா? திரும்பவும் வாழ்றதுக்கு வா. The choice is yours.